கோவையில் உலகத்தரம் வாய்ந்த விஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனை மார்ச் 16 திறப்பு விழா. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய விஜிஎம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் பேட்டி. செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனி முத்திரை பதித்த விஜிஎம் மருத்துவமனை இப்போது பல்துறை சிகிச்சைகளில் கால்பதிக்கிறது. கோவை மாநகரில் செயல்படும் தலைசிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான விஜிஎம் மருத்துவமனை இப்போது அதிநவீன செரிமான நலத்துறை சிகிச்சை வழங்குவதைத் தொடர்ந்து மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை வழங்கும் சிறப்பு மருத்துவமனையாக விரிவடைந்துள்ளது. இந்த புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதிநவீன இருதயவியல் கேத் லேப், ஒரு பிரத்யேக கல்லீரல் ஐசியு, ஒரு டயாலிசிஸ் பிரிவு, கதிரியக்கவியல் சேவை பிரிவு மற்றும் பிரத்யேக உள்நோயாளி அறைகள் போன்ற வசதிகள் அடங்கும். இதன் திறப்பு வரும் மார்ச் 16 ஞாயிறு காலை 10 மணிக்கு நடைபெறும். இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார். வரலாற்று ஆராய்ச்சித்துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் ஹர்சகாய் மீனா IAS, தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் ஜி பிரகாஷ் IAS, தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் கே வீரராகவ ராவ் IAS மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள்.